ஹாய் எவ்ரிஒன். இது உங்க நீதி வித் ஸ்ரீநிதி. லானா கஷ்டம்னு நினைக்காதீங்க. லா பத்தி தெரிஞ்சிருந்தா தான் உங்களோட சட்ட உரிமையை நீங்க பாதுகாத்துக்க முடியும். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ரெஸ் ஜுடிகேட்டா இந்த பேரை கேட்டதும் இது ரொம்ப கஷ்டமான லா டாபிக் போல. இதை ஏன் நம்ம தெரிஞ்சுக்கணும்? லா படிக்கிறவங்க மட்டும் தெரிஞ்சுக்கிட்டா போதும்னு தோணும். இப்போ ஒரு விஷயம் கேட்கட்டுமா? கோர்ட் ஏற்கனவே ஒரு கேஸுக்கு ஃபைனல் ஜட்ஜ்மெண்ட் கொடுத்த பிறகு அதே விஷயத்தை பற்றி மறுபடியும் கேஸ் போட முடியுமா? இதுக்கான ஆன்சர் தான் ரெஸ் ஜுடிகேட்டா. Why you cannot file the same case twice? வீடு தனக்கு சொந்தமானது என்று கூறி குமார் ராம் மீது வழக்கு தாக்கல் செய்கிறார். இருதரப்பு வாதங்களையும் கேட்ட பிறகு அந்த வீடு ராமுக்கு சொந்தமானது என்று நீதிமன்றம் தீர்ப்பளிச்சிருச்சு. சில மாதங்களுக்கு பிறகு குமார் அதே பிரச்சனையின் அடிப்படையில் அதே வீட்டிற்காக ராமுக்கு எதிராக மற்றொரு வழக்கு தாக்கல் செய்கிறார். நீதிமன்றம் இது முன் தீர்ப்பு தடைக்கு பொருந்தும் என்பதால் இரண்டாவது வழக்கு நிராகரிச்சிச்சு. சிவில் ப்ரொசீஜர் கோட் 1908 உரிமையில் நடைமுறை சட்டம் 1908 அண்டர் செக்ஷன் 11 ரெஸ் ஜுடிகேட்டா பற்றி டெஃபினிஷன் தருது. வாய்ந்த நீதிமன்றத்தால் ஏற்கனவே இறுதியாக தீர்ப்பளிக்கப்பட்ட ஒரு வழக்குக்கு அதே தரப்பினர்கள் அதே பிரச்சனைக்காக மறுபடியும் வழக்கு தாக்கல் செய்ய முடியாது. பேசிக் மேக்சிம்ஸ் ஆஃப் ரெஸ் ஜுடிகேட்டா. இந்த 3 மேக்சிம் தான் ரெஸ் ஜுடிகேட்டாவோட பேசிக்ஸாக கருதப்படுது. அதில் ஃபஸ்ட்டு மேக்சிம், ஒருவர் ஒரே காரணத்திற்கு 2 முறை துன்பத்திற்கு ஆளாகக்கூடாது. செகண்ட் மேக்சிம், ஒரு வழக்குக்கு எப்போதும் ஒரு முடிவுன்றது இருக்க வேண்டும்ன்றது அரசோட கடமையாக கருதப்படுது. இல்லைன்னா வழக்குக்கு முடிவுன்றது இல்லாமே போய்விடும். தேர்ட் லீகல் மேக்சிம், ஒரு நீதிமன்ற தீர்ப்பு சரியானது தான் என ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டும். சரியில்லை என தோன்றினா மேல்முறையீடு தான் செய்ய வேண்டுமே ஒழிய மீண்டும் அதே காரணத்தை கொண்டு நீதிமன்றத்தில் மற்றொரு வழக்கு தாக்கல் செய்யப்படக்கூடாது. ரெஸ் ஜுடிகேட்டா நமக்கு ஏன் தேவைப்படுது? ஒருவர் மற்றொருவரை தொந்தரவு செய்யவோ இல்லைனா பழி வாங்கும் எண்ணத்தோட ஒரே வழக்கையே மீண்டும் மீண்டும் தாக்கல் செய்ய முடியும். நீதிமன்றங்கள் கூட ஒரே வழக்கையே திரும்ப திரும்ப விசாரித்து கொண்டிருக்கிற மாதிரி இருக்கும். இதனால் நேரமும் பணமும் தான் வீணடிக்கப்படுமே தவிர நீதின்றது ஒருபோதும் இறுதியானதாக ஆகாது. இந்த மாதிரி உங்களோட சட்ட உரிமையை பாதுகாக்கும் சட்டங்கள் பற்றி தெரிஞ்சுக்க நீதி வித் ஸ்ரீநிதி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. ஜஸ்டிஸ் பிஹைண்ட்ஸ் when people understand their rights. சந்திப்போம் அடுத்த வீடியோவில்.